நம்முடைய இந்த இனிமையான வைகறை பொழுதில் அனைவருக்கும் வைகறை வணக்கம். கடந்த சில வகுப்புகளில் நாம் நம்முடைய முன்னோர்கள் பற்றிய ஒரு வாழ்க்கையின் தெளிவை அவர்கள் வகுத்து கொடுத்த நூல்களின் வழியே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அகப்பொருள் விளக்கம் நாற்கவிராச நம்பி அவர்கள் இயற்றிய நூலிலிருந்து முதல் பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கோம். இந்த முதல் பகுதி என்பது அகப்பொருள் தொடர்பான ஒரு முழுமையான செய்தியை அறிமுகப்படுத்துகிற ஒரு முகவுரை போன்று அமைந்திருக்கிறது. அடிப்படையில் 5 திணைகள் பற்றிய செய்தி: முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதுக்கு பிறகு வாழ்க்கையினுடைய 2 கூறுபாடு, களவு, கற்பு. ஒவ்வொன்றிலுமே களவு என்பதிலும் கற்பு என்பதிலும் அதனுடைய புணர்ச்சி, களவு புணர்ச்சி, பிறகு களவு நிகழும் இடம், பிரிவு வகை. அதற்கடுத்து திருமணம், அறத்தொடு நிற்றல். கற்பு என்று வருகிற போதும் அதனுடைய வகை, புணர்ச்சி வகை, பிறகு பிரிவு, அந்த பிரிவை தணிக்கக்கூடிய வாயில்கள் பற்றிய செய்திகள். இதைத் தொடர்ந்து நேற்றைய நம்முடைய வகுப்பில் களவியல் என்கிற 2வது இயலிலிருந்து 8 வகை திருமணங்கள் பற்றிய செய்திகளை பார்த்திருந்தோம். இந்த 8 வகை திருமணங்களில் தமிழருக்குரிய ஒரு திருமண முறை காந்தர்வ முறை என்பதையும் நம்ம பார்த்தோம். பிரம்மம், தசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தர்வம், ஆசுரம், ராக்கதம், பைசாசம். இதுல முதலில் சொல்லப்பட்ட 4 பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், இந்த 4ம் பெருந்திணைக்குரியது. பிரம்மச்சாரிக்கு கொடுப்பது பிரம்மம், எல்லாமே வேள்விக்கு முன்பாகத்தான். தலைவன் கேட்க பெற்றோர் சம்மதித்து ஒரு பெண்ணை கொடுப்பது பிரசாபத்தியம். இறையனார் களவியல் உரையில இந்த 8 வகை திருமணத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சுட்டப்படுது. அதுல பிரம்மம் என்பதை அவர் அறநிலை என்று சொல்லுகிறார். பிரசாபத்தியம் அப்படிங்கிறத ஒப்பு என்று சொல்லுகிறார். பிறகு ஆரிடம் என்பதை பொருள்கோள், அதாவது பொருளை கொடுத்து பெண்ணை பெற்றுக் கொள்வது. பசுவையோ காளையையோ கொடுத்து அதற்கு ஈடாக பெண்ணை பெற்றுக் கொள்வது. பிறகு தெய்வம் என்பது வேள்வி ஆசிரியனுக்கு பெண்ணை கொடுப்பது. காந்தர்வம், இதைத்தான் யாழோர் கூட்டம் என்று சொல்றாங்க. இது கொடுப்பாரும் இன்றி கேட்பாரும் இன்றி தலைவன் தலைவி இயற்கையாக எதிர்பட்டு சேருவது காந்தர்வம். இது 5 திணைக்கும் உரியது. கைக்கிளை, ராக்கதம், பைசாசம் என்கிற 2ம் கைக்கிளைக்குரியது. ராக்கதம் என்பது வலிந்து ஏற்றுக்கொள்வது, உறவுகளின் விருப்பம் இல்லாத சூழலிலும் வலிந்து ஏற்றுக்கொள்வது. பிறகு பைசாசம், உறக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை ஏற்றுக்கொள்வது. இந்த நிலை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி கைக்கிளை. கைக்கிளை பற்றிய ஒரு செய்தியை பார்த்துவிட்டு பிறகு இந்த களவியலினுடைய 17 வகையான கிளவி நிலைகள், இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்ப்போம்.
கைக்கிளை. இந்த கைக்கிளை என்பது காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பின் வழி அறிதல் என்று 4 வகை. கைக்கிளை 4 வகைப்படும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், ஐந்திணை என்பது அன்புடை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். நான்கு வகை. காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிவு. குறிப்பறிவு காட்சி என்பது ஒவ்வொரு நபரும் செய்யக்கூடிய செயல்பாடு நல்லதாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையானதாக இருக்கலாம். ஆக அந்த நல்வினை தீவினை ஒரு செயல் நாம செய்யறோம், அந்த செயலால விளைவு வரும். அந்த விளைவு நன்மை நோக்கியோ தீமை நோக்கியோ இருக்கும். அந்த விளைவு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் மனதிற்குள்ள. அந்த எண்ணத்தின் வழி மீண்டும் ஒரு செயல் வெளிப்படும். அந்த செயல் ஒரு விளைவை கொடுக்கும். அந்த விளைவு ஒரு எண்ணத்தை ஏற்படும். இப்படி தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை என்பது அந்த செயல் விளைவு தத்துவம் தான் என்று சொல்லுவாங்க. செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபருடைய வாழ்வும் சென்று கொண்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொன்னதும், நெடிய முடிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் என்று அது செய்வினை பயனே என்று சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டதும் இந்த அடிப்படையில் தான். ஆக இந்த நல்வினை தீவினை என்கிற 2 நிலையில ஏதோ ஒரு சூழல்ல தலைவன் தலைவி 2 பேரும் சந்திப்பது. தன்னிகரில்லாத தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் காண்பதுதான் காட்சி. அப்படி பார்த்து விட்ட பிறகு ஐயப்படுவது, இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாளே ஒரு மானுட பெண்ணா அல்லது வேறு யாராவதா என்று ஒரு ஐயம் ஏற்படும். ஏற்பட்ட வழி இது இயல்பான பெண்தான் என்கிற ஒரு துணிவுக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? பெண் அழகாக ஒப்பனை செய்யப்பட்டிருக்கா, அந்த உருவம். இரண்டாவது, அவளுடைய கைகளிலும் கால்களிலும் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அணிகலன் சத்தத்தை எழுப்புது. மூன்றாவது, இவள் சூடியிருக்கக்கூடிய பூ வாடி இருக்கிறது. நான்காவது, இவளுடைய கூந்தலில் வாசம் வருகிறது, இந்த நறுமணம். அந்த கூந்தல்ல சூடி இருக்கக்கூடிய அந்த வாசத்தை நாடி வண்டுகள் எல்லாம் சுத்தி ரீங்காரம் செய்து கொண்டிருக்கு. ஐந்தாவது, இவருடைய கருவிழி அசைகிறது. பாதங்களும் அசைகிறது, கருவிழியும் அசைகிறது. இவளுக்கு இயல்பாக இருக்க அந்த அச்சம் உள்ளிட்ட குணங்களும் இருக்கின்றன. ஆக இந்த தன்மைகளை எல்லாம் நோக்கி இவள் மானிட பெண் தான் என்று ஒரு துணிவுக்கு வராங்க. துணிவுக்கு வந்துவிட்ட பிறகு சரி, மனதிற்குள்ள ஒரு விருப்பம் வந்துருச்சு. அந்த விருப்பத்தை தலைவனுக்கு தலைவி தெரிவிக்குமாறு வெளிப்படுத்துவது. குறிப்பு, அறிதல், இந்த 4 அடிப்படையில் தான் இந்த கைக்கிளை என்பது அமைகிறது. சரி, காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிவு. அன்பின் ஐந்திணைக்கு கூட முதல் படிநிலை கைக்கிளை தான். அதுக்கு பிறகுதான் அது அன்பின் திணையாகவும் மலரும். மனதிற்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அந்த விருப்பம் என்கிற ஒன்று ஏற்பட்ட பிறகுதான் அது வெளிப்படுத்துகிற போது இருவரும் ஏற்றுக்கொள்ளும் போது அது அன்பின் ஐந்திணையாக மாறுகிறது.
ஒருவரின் விருப்பம் மற்றொருவருக்கு தெரியாமலேயே வெளிப்படுத்தாமலேயே மனதிற்குள்ளாகவே வைத்துக் கொண்டிருப்பதுதான் கைக்கிளை என்கிற அளவிலேயே அமைகிறது. சரி, அடுத்து களவிற்குரிய கிளவித்தொகை. சற்று விரைவா நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. செய்திகள் எல்லாம் எழுதிக்கோங்க. களவிற்குரிய கிளவித்தொகைகள் மொத்தம் 17. ஒரு டிஆர்பி தேர்வுல இந்த கேள்வி கேட்டு இருந்தாங்க. இந்த 17ஐயும் எழுதிக்கோங்க. வன்புரை, புணர்ச்சி. இந்த புணர்ச்சி தான் இயற்கை புணர்ச்சி. உங்களுக்கு விளக்கத்தோடவே கீழே கொடுத்திருக்கும். இயற்கை புணர்ச்சி ஊழ்வினையான தலைவனும் தலைவியும் மனம் ஒத்து அவர்களாகவே கூடுவது. இரண்டாவது வன்புரை. வன்புரை என்றாலே வலியுறுத்துறது, வற்புறுத்தி சொல்லுவது. தலைவி சந்தேகப்பட்ட சூழல்ல அவளுடைய சந்தேகம், ஐயம் எல்லாமே தீரக்கூடிய அளவுல தலைவன் வற்புறுத்தி சொல்லுவது. அடுத்து தெளிவு. அவர் வற்புறுத்தி சொன்ன உடனே தலைவன் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் தலைவி இது மெய்தான் என்று தெளிஞ்சு மனச ஒருநிலைப்படுத்திக்கிறான். நான்காவது பிரிவுழி மகிழ்ச்சி. ஒருநிலைப்படுத்திக்கிட்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியா இருக்காங்க. மகிழ்ச்சியா இருந்துட்டு பிரிகிறாங்க. அப்படி பிரிகிற போது அந்த தலைவி தலைவனை பார்க்கிறார். அந்த பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பார்வையினுடைய மகிழ்ச்சி தலைவனுடைய மனதுல ஊடாடும். சற்று நேரத்துல அவர் மறைந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. இவ்வளவு நேரம் அருகிலே இருந்தா இப்போது பிரிந்து சென்று விட்டாலே என்று அந்த பிரிவுக்காக தலைவன் கலங்கி சொல்லுவதுதான் பிரிவுழி கலங்கல். உடனே என்ன பண்றாரு, அடுத்த நாள் இந்த தலைவியை முன்னால் எங்கு சந்தித்தோமோ அதே இடத்திற்கு வந்து பார்க்கலாம் என்று அந்த இடத்திற்கே வந்து மீண்டும் தலைவியை சந்திப்பதுதான் இடம் தலைப்பாடு. அதே இடத்தில் வந்து அவர்கள் தலைப்படுவது, அவர்கள் கூடுவது. இது இரண்டாவது நாள். அதற்கடுத்து பாங்கர் கூட்டம். இது மூன்றாவது நாள். பாங்கன் சோழனால் கூட்டுவிக்கிற அந்த கூட்டம் பாங்கர் கூட்டம். முதல்ல இயற்கையா சந்திக்கிறாங்க. ஒரு ஐயம் வருது முதல் முறையா பார்க்கும்போது. அப்போது அதை வற்புறுத்துறாங்க. அது வன்புரை. ஒரு தெளிவு பிறக்கிறது. தெளிவு பிறந்த உடனே அவர்கள் பிரிகிற போது முதலில் மகிழ்ச்சி, பிரிவுழி மகிழ்ச்சி. அடுத்து பிரிதலில் கலக்கம். மீண்டும் அடுத்து இரண்டாவது இடந்தலைப்பாடு. மூன்றாவது நாள் பாங்கர் கூட்டம். எட்டாவது பாங்கி மதி உடன்பாடு. பாங்கின்னா தோழி. தலைவன் ஏற்கனவே வந்து பார்த்தாரு. இரண்டாவது நாள் வந்தாரு, மூன்றாவது நாள் வந்தாரு. உண்மையிலேயே தலைவியை திருமணம் செய்து கொள்கிற எண்ணம் இவருக்கு இருக்கா என்று அந்த உண்மை தன்மையை தன்னுடைய அறிவு கூர்மையால் உணர்ந்து அதுக்கப்புறம் மீண்டும் தலைவியை சந்திக்க தோழி உடன்படுறான். பாங்கிமதி
உடன்பாடு. தலைவனோட தலைவியை சந்திக்கிற தலைவனுடைய சில வேறுபாடுகளை எல்லாம் கண்டு அந்த வேறுபாடுகள் என்ன என்பதைத்தான் அடுத்து நம்ம விளக்கமா பார்க்க போறோம். உண்மை அறிந்து ஆய்வு செய்து, சரி இவன் தலைவியை விட்டுட்டு போக மாட்டாரு, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் என்கிற அந்த அன்பினுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து விட்டு தலைவன் தலைவியை சந்திக்க உடன்படுவதுதான் பாங்கிமதி உடன்பாடு. ஒன்பதாவது பாங்கியின் கூட்டம். பிறகு தோழியே கூட்டி வைக்க இருவரும் கூடுவதுதான் பாங்கியின் கூட்டம். பகற்குறி. பகலிலே தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்காக இவர்கள் ஒரு இடம் குறிச்சு வைப்பாங்க, அதுதான் பகற்குறி. அது இரண்டு நிலைகள்ல பார்க்கிறோம், ஒரு சார் பகற்குறி, பகற்குறி என்று. தலைவன் தலைவியை பகற்குறியில கூடுவது பகற்குறி. இது ஒரு சார் பகற்குறி அப்படிங்கிறது முதல் நாள் தலைவியை சந்திச்ச ஒரு இடம். மீண்டும் அவளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை மனதிற்குள்ள அதிகமாயிடுச்சு. அதனால முன்னால் சந்தித்த அதே இடத்திற்கு தலைவன் வரார். ஆனா அந்த இடத்துல தலைவி இல்லை. தலைவன் ரொம்ப வருத்தத்தோட திரும்பி போறார். ஒரு சார் பகற்குறி, ஒரு பக்கம் மட்டுமே அந்த ஒரு சார் மட்டுமே அந்த குறிக்கு செல்வது, மற்றொரு சார்பு அங்கு செல்லாமல் இருப்பது. பாங்கி தடுத்துறான். அவருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் பரிசோதிக்க தலைவியை அங்கு செல்ல விடல. ஒரு நபர் மட்டும் செல்லுவது ஒரு சார் பகற்குறி. அதற்கு காரணம் பல இருக்கும். பகற்குறி இடையீடு, 11வது பகற்குறி இடையீடு. பகல்ல தலைவனும் தலைவியும் வந்து சந்திப்பதற்கு நிறைய இடையீடுகள்லாம் இருக்கும். யாரெல்லாம் அந்த இடையீடா இருக்காங்க, அதன் காரணமா அவங்க சந்திக்க முடியாம போகும், அது பகற்குறி இடையீடு. 12வது இரவுக்குறி. இப்ப பகல்ல சந்திக்க முடியாத சூழல்ல இரவு நேரத்தில் சந்திக்கலாம் என்று முடிவு செய்து ஒரு இடத்தை குறித்து அங்கே இருவரும் கூடுவது இரவுக்குறி. இந்த இரவுக்குறியிலும் இடையீடு இருக்கும். இரவு நேரத்துல சந்திப்பதற்கும் சில பொருட்களோ சில நபர்களோ இடையீடா இருப்பாங்க. அதன் காரணமாக அவங்க சந்திப்பது தாமதமாகும், சந்திக்க முடியாம போகும். இரவு குறி இடையீடு. பதினான்காவது வரைதல் வேட்கை. இப்படியா பகலிலும் சில நேரம் சந்திக்க முடியல, இரவிலும் சந்திக்க முடியல, சரி இதற்கு ஒரே வழி திருமணம் தான் என்று முடிவு செய்து அந்த திருமணத்திற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவது வரைதல் வேட்கை. சந்தித்த 10வது நாளிலேயே இது நிகழும். தலைவி வரைதல் வேட்கையால் கூறுவது. 15 வரைவு கடாதல். தலைவி வந்து திருமணத்திற்கான விருப்பத்தை சொல்லிட்டாங்க, ஆனா தலைவன் அதை தாமதிச்சுட்டே போறாரு. அந்த நேரத்துல தோழி தலைவனிடம் வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி சொல்லுவது, ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாம இருக்க என்று கேட்பது வரைவு கடாது. 16வது ஒரு வழி தனத்தல். தோழி சொல்றாங்க திருமணம் செய்துக்கோ தலைவியை என்று, அவரும் ஒத்துக்கிறார்.
ஒத்துக்கிட்டு உடன்பட்ட அந்த தலைவன் என்ன சொல்றாரு, சரிம்மா, நான் எதேச்சியா வந்தேன், உங்களை பார்த்தேன், இன்னும் ஊர்ல உறவுகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நான் போய் பார்க்கணும், அவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும், சொல்லணும் என்று நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி செல்லுவதுதான் ஒரு வழித்தனத்தல். தனத்தல் என்றால் பிரிந்து செல்லுதல், நீங்குதல். பதினேழாவது, வரைவு இடை வைத்து பொருள்வையில் பிரிதல். வரைவு இடை வைத்து பொருள்வையில் பிரிதல். திருமணத்திற்காக பொருளை சம்பாதிக்கணும் என்று நான் திருமணம் செஞ்சுக்கிறேமா, ஒரு குறிப்பிட்ட காலம் அதற்கான பொருளை சம்பாதிக்க வேண்டியிருக்கு, நான் சென்று பொருளை பெற்று வருகிறேன் என்று பிரிந்து செல்வதுதான் வரைவிடை வைத்து பொருள்வையில் பிரிதல். இந்த 17 பற்றிய விளக்கங்கள் தான் களவியல் என்கிற ஒரு இயல். 17 என்று பார்த்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த விளக்கங்கள் ரொம்ப பெரிய அளவுல மிகுதியாகவே இருக்கு, செய்திகள் நிறைய இருக்கு. ஆக 17 இயற்கை புணர்ச்சி, வன்புரை, தெளிவு, பிரிவுடி மகிழ்ச்சி, பிரிவுடி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடன்பாடு, பாங்கியிர் கூட்டம், பகற்குறி, பகற்குறி இடையீடு, இரவுக்குறி, இரவுக்குறி இடையீடு, வரைதல் வேட்கை, வரைவு கடாதல், ஒரு வழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருளுயிர் பிரிதல். இந்த 17ஐயும் வரிசையாக மனதிற்குள் பதிய வைப்பதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. களவியல் குறித்து ஒரு கட்டுரை வரைக, ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. இந்த பகுதி முடிஞ்ச உடனே பண்டை தமிழரின் களவு வாழ்க்கை, இந்த களவு வாழ்க்கை பற்றி அவர்களுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எப்படி இருக்கு என்று ஒரு கட்டுரை எழுதி வச்சுக்கோங்க நீங்களே. பிறகு அடுத்து கற்பு வாழ்க்கை பற்றிய நிலைகள், செய்திகளை ஆங்காங்கு சிதறி கிடந்தாலும் அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு கட்டுரை போல எழுதி வைப்பதுதான் நலம். அந்த பாடப்பகுதியை பார்க்கும் போதே இதை செய்து முடிப்பது உகந்ததா இருக்கும். பிறகு பொதுவான ஒரு கட்டுரை, ஒன்று களவு வாழ்க்கை பற்றியது, மற்றொன்று கற்பு வாழ்க்கை பற்றியது. இரண்டாவது பொது நிலையில பண்டை தமிழருடைய அகவாழ்வு பற்றிய செய்திகள், அது அகவாழ்வின் சிறப்புகளை எடுத்துரைக்க என்று கேட்டாலும் சரி, அகவாழ்வு கோட்பாடுகள் என்று கேட்டாலும் சரி, நாம் அந்த தரவுகளை எழுதி வச்சுக்கிட்டோம்னா கேள்விக்கு ஏற்றாற் போல அந்த பதிலை நாம் வெளிப்படுத்தி விடலாம். இப்போதைக்கு அந்த 3 கோணங்களில் இதை நாம அணுகலாம். களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, பிறகு பொதுவான ஒரு செய்தி. இந்த 2 கேள்விக்கான பதில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா பொதுவான செய்தியை நாம சில ஒட்டுகளை எல்லாம் சேர்த்து அந்த கேள்விக்கு பதிலை மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த 17 நிலைகளில் முதலாவது இயற்கை புணர்ச்சி. இந்த இயற்கை புணர்ச்சி தெய்வத்தால் எய்துகிற புணர்ச்சி. இது 3 வகை விரிவை உடையது. இவர்கள் இயற்கையாக ஒன்று சேரும்போது மகிழ்ச்சி கலந்துடி மகிழ்வாங்க. ஒருவருக்கொருவர் அந்த அழகுகளை எல்லாம் எடுத்து சொல்லி பாராட்டுவாங்க. ஒருவருக்கொருவர் தன்னால் முடிந்த அந்த ஏதாவது அன்பளிப்பு, அந்த தழையையோ இலையையோ பூவையோ எடுத்து கொடுக்கிறது.
அதையெல்லாம் சூடிப்பாங்க. இந்த தலைவியினுடைய கூட்டம் 4 வகைப்படும். தலைவியின் கூட்டம் 4 வகைப்படும். ஒன்று வேட்கை உணர்தல், 2 மறுத்தல், 3 உடன்படல், 4 கூடல். 4 கூடல். தலைவியின் கூட்டம் 4 வகை இயற்கை புணர்ச்சியில. வேட்கை என்றால் விருப்பம். அந்த விருப்பத்தை தலைவி கிட்ட தலைவன் கொண்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது. அதற்கு தலைவி முதல்ல மறுத்து சொல்லிடுவாங்க. அது பேச்சுல இருக்கலாம், இல்ல செயல்ல இருக்கலாம். மறுத்த பிறகு தலைவன் மீண்டும் அதே நிலையில் இருக்க தலைவி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். அவளும் இப்ப 2 பேரும் மகிழ்ச்சியா கூடியிருக்காங்க. இந்த நிலைதான் தலைவியினுடைய கூட்டம் 4 வகை. இதனுடைய விரிவு 15 வகை. அந்த வகையை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அதை ஒரு செய்தியா, ஒரு கதை என்கிற அளவிலையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வகுப்பில் இதை நிறைவு செய்தாதான் அடுத்தடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த தலைவி புணருகிற புணர்ச்சியினுடைய விரிவு 15 இருக்கு. 15 நிலைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றிற்கும் விரிவு அதிகமா இருக்கு. ஆனா அதையெல்லாம் எல்லாவற்றையும் மனதில் பதிவைக்க முடியுமா என்பதையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனா அது செய்தியா கருத்துல பதிவு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தலைவியிடம் எழுதுகிற அந்த புணர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தலைவன் கெஞ்சி நிற்பாரு. பிறகு அதே நிலையில இருப்பாரு. பிறகு முன்பா சில செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவார். தலைவி இசைவுக்கு அப்புறம் அவங்க ஒருவருக்கு ஒருவர் தொட்டு பழகிப்பாங்க. பொய்யான வகையில பாராட்டிப்பாங்க. பிறகு இடம்பெற்று தழுவுதல், வழிபாடு மறுத்தல், அவர்களுக்கான அந்த சில இடையூறுகள்லாம் என்ன இருக்கின்றதை எடுத்து பேசுறது, பிறகு அவர்களுக்கான அந்த வருத்தத்தை எடுத்து சொல்லி பரிமாறிக்கிறது, புன்சிரிப்பை வெளிப்படுத்துவது, அதில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை உணர்வது, முயங்குவது, புணர்வது, புகழ்வது, இப்படியான செயல்பாடுகள்லாம் இவர்களுடைய இயற்கையான அந்த புணர்வில் இருக்கும். அதை ஒட்டுமொத்தமாகத்தான் 4ஆ நாம பார்க்கிறோம். வேட்கை உணர்த்தல், மறுத்தல், உடன்படல், கூடல் என்கிற அளவில். இந்த இயற்கை புணர்ச்சிக்கு பிறகு 2வது வன்புரை. இந்த வன்புரை 2 வகைப்படும். வன்புரை 2 வகைப்படும். 1 ஐயம் தீர்த்தல், 2 பிரிவு அறுத்தல் என்று வன்புரை 2 வகைப்படும். 1 ஐயம் தீர்த்தல், 2 பிரிவு அறுத்தல்.
வன்புரை வலிந்து சொன்ன பிறகு அவர்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படுகிறது என்று பார்த்தோம். தலைவன் சொல்ல தலைவி தெளிவடைவதுதான் தெளிவு. ஆக 17 நிலைகளில் முதலில் இயற்கை புணர்ச்சி, இரண்டாவது வன்புரை, மூன்றாவது தெளிவு. தெளிவுக்கு பிறகு அவர்கள் சரி, மனசுல ஒருவருக்கொருவர் ஒரு விருப்பம் ஒத்து போயிடுச்சு, அடுத்து அவர்கள் சந்திக்கலாம் என்கிற நிலையோடு பிரிகிறாங்க. அந்த பிரிகிற போது ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது. முதலில் பார்த்துக்கிட்டே பிரிகிறது. அந்த பிரிவுடி மகிழ்ச்சி 2 வகைப்படும். இதுல செய்திகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் டெக்ஸ்ட்ல கொடுக்கணுன்றதுக்காக காப்பி பண்ணி வச்சேன் இந்த செய்திகள்லாம். நான் செய்திகளை அப்படியே சொல்றேன், எடுத்துக்கோங்க. ஒன்று, தலைவி போறதை பார்த்து மனசுக்குள்ள சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைவது. ரெண்டாவது, அவர் சென்ற பிறகு தன்னுடைய பாகன், அந்த தேர்ப்பாகன் இருக்கார் இல்லையா, இந்த தலைவி போறதை பத்தி தேர்ப்பாகனோடு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. இதுதான் பிரிவுடி மகிழ்ச்சி. 2 நிலை. தலைவி செல்வதை பார்த்து மனதோடு சொல்லி மகிழ்வது. இரண்டாவது, தன்னுடைய தோழனோடு பாகனோடு சொல்லி மகிழ்வது. இது பிரிவுடி மகிழ்ச்சி. அதற்கடுத்து பிரிவுடி களங்கள். பிரிவுடி களங்களும் 2 வகைப்படும். ஒன்று, மருள் உற்று உரைத்தல். 2, தெருள் உற்று உரைத்தல். மருளுற்று உரைத்தல், தெருளுற்று உரைத்தல் என்று இந்த பிரிவு 2 வகைப்படும். மருள்னா அது ஒரு மயக்க நிலை. அதாவது இயற்கையான ஒரு விதிவசத்தால இவ்வளவு அழகான பெண்ணையா நாம சந்திச்சோம் என்று ஒரு வியப்போடு அந்த தலைவன் மயங்கி சொல்லுவதுதான் மருளுற்று உரைத்தல். இரண்டாவது, தெளிவு பெற்று கூறுதல். அது தெருள் உற்று உரைத்தல். சரி, பிரிவுடி களங்கள் இப்படியெல்லாம் சொல்லி தன்னுடைய கலக்கத்தை வெளிப்படுத்துவது. 6வது 17 கிளவி தொகைகள்ல 6வது பிரிவுடி களங்களை அடுத்தது இடந்தலைப்பாடு. இடந்தலைப்பாடு 3 வகைப்படும். ஒன்று, தெய்வம் தெளிதல். 2, கூடல். 3, விடுத்தல். தெய்வம் தெளிதல், கூடல், விடுத்தல். இந்த வகைகளுடைய பெயர்களை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பெயர்லயே நமக்கு பொருள் தெளிவு இருக்கு. அதை படிச்சாலே நமக்கு பொருள் புரியும். அதாவது இதற்கு நம்ம இது இயற்கையான சந்திப்பு தானே.
இந்த களவு என்பது. அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பா நம்மை சந்திக்க வைத்த தெய்வம், தலைவியை சந்திக்க வைத்த தெய்வம் மீண்டும் நிச்சயமா அவளோடு கூட்டி வைக்கும் என்று தெளிந்து சொல்வதுதான் தெய்வம் தெளிதல். பிறகு தலைவனும் தலைவியும் கூடுவது கூடல். கூடிவிட்ட பிறகு தலைவன் என்ன செய்யறாரு, தலைவியை அவளுடைய தோழி கூட்டத்தோடு சென்று சேர்த்துறார். அப்பதான் அவ பாதுகாப்பா வீட்டுக்கு போவா என்று. இது விடுத்தல். ஆக இடந்தலைப்பாடு 3 வகை: தெய்வம் தெளிதல், கூடல், விடுத்தல். ஏழாவது அடுத்து பாங்கர் கூட்டம். பாங்கர் கூட்டம் இந்த பாங்கர் கூட்டம் 7 வகைப்படும். பாங்கன் என்றால் தோழன். இந்த தோழனால் கூட்டுவிக்கப்படுகிற அந்த கூட்டம் தான் பாங்கர் கூட்டம். முதலில் சார்தல். தலைவன் தன்னுடைய விருப்பத்தை பாங்கனிடம் தெரிவித்து அவனுடைய உதவிக்காக அவனை சார்ந்திருப்பது. சார்ந்திருந்த உடனே அடுத்து கேட்டல். பாங்கன் என்ன பண்றாரு, தலைவனுடைய முகவாட்டத்தை பார்க்கிறாரு. பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்க, என்ன ஆச்சு என்று அதற்குரிய காரணத்தை அவர் கேட்கிறார். அதுக்கு கேட்டல். கேட்ட உடனே தலைவன் தன்னுடைய நிலை பற்றி சொல்லுகிறார். அது சாற்றல். அப்படி சொன்ன உடனே தோழன் சொல்றாரு, தம்பி நீ போற வழி சரி கிடையாது அப்படின்னு அவர் இடித்து சொல்றார். தோழன் தலைவனிடம் அவனுடைய செயலை பற்றி முதல்ல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, இது தப்புப்பா, இந்த மாதிரி நாம போகக்கூடாது என்று சொல்றாரு. அது எதிர்மறை. சொன்ன உடனே தலைவன் தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சூழலை அவர் எடுத்து சொல்றார். சொன்ன உடனே தலைவனுடைய கருத்துக்கு தோழன் இசைவு தெரிவிக்கிறார். அது நேர்தல். அது நேர்தல். நேர்ந்த உடனே 2 பேரையும் சந்திப்பதற்கு தோழன் சம்மதம் தெரிவித்து ஏற்பாடு செய்கிறாரு. அது கூடல். தலைவன் சென்று தலைவியை கூடுவது கூடல். கூடலுக்கு பிறகு தலைவி அவளுடைய தோழி கூட்டத்தோடு சென்று சேர்த்துறாங்க. நீ தனியா வராத, உன்னுடைய தோழியோடு வா என்று தலைவியை பாங்கியோடு செல்ல விடுப்பது. இப்படி இந்த பாங்கர் கூட்டம் 7 வகைப்படும். வகை 7: சார்தல், கேட்டல், சாற்றல், எதிர்மறை, நேர்தல், கூடல். பாங்கீர் கூட்டல். தோழனை சார்ந்து இருக்கிறாரு. தோழன் என்னன்னு கேட்கிறாரு. அதற்கு தலைவன் பதில் சொல்றாரு. அப்போது தோழன் இடித்துரைக்கிறாரு. பிறகு தலைவனின் கருத்துக்கு தோழன் உடன்படுறாரு. உடன்பட்ட உடனே தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்றாங்க. பிறகு தலைவியை தன்னுடைய தோழிகள் கூட்டத்தோடு தலைவன் சேர்த்து விடுகிறார். இப்படியாக இந்த பாங்கர் கூட்டம் 7 வகைப்படும். இதனுடைய விரிவு 24. பாங்கர் கூட்டத்தின் விரிவு 24.
இதனுடைய விளக்கத்தை ஒரு விதிமுறையோடு தனித்தனி கருத்துக்களாக சொல்லப்பட்டதுதான் விரிவு என்கிற நிலையில பார்க்கிறோம். இந்த 7 வகையை சற்று விரிச்சு சொல்லுவாங்க. இதுல சார்தல் சார்ந்திருக்கிறது, தலைவனை உற்றது கேட்டல், உற்றது உரைத்தல் சாற்றல், சரி. எட்டாவது பாங்கிமதி உடன்பாடு. பாங்குமதி உடன்பாடு எட்டாவது. பாங்கிமதி உடன்பாடு 3 வகை. முன்னுற உணர்தல், குறையுற உணர்தல், இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் என்று 3 வகையை உடையது இந்த பாங்கிமதி உடன்பாடு. இந்த பாங்கின்னா தோழி, மதின்னா அறிவு. தோழியானவள் தலைவனை பற்றி தன்னுடைய அறிவு கூர்மையாலே அவருடைய உண்மையான மன இயல்பை அறிந்து அதற்கு பிறகு தலைவியை சந்திக்க அவள் உடன்படுவதுதான் பாங்கி மதி உடன்பாடு. எப்படியெல்லாம் அவ அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பா, தலைவனுடைய மனது உண்மையானது தானா என்பதை தெரிஞ்சுப்பா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப உள்ளார்ந்து சொல்லப்பட்ட செய்திகளா இருக்கு. முன்னுற உணர்தல். ஏற்கனவே பாங்கர் கூட்டத்துல தலைவன் தலைவி சந்திச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தலைவியோட செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வேறுபாடா இருக்கு. அதனுடைய என்ன அப்படின்னு அவ உணர்றா. உணர்ந்து விட்டு அடுத்து குறை உற உணர்தல் இரண்டாவது நிலை. தலைவன் என்ன செய்யறாரு, தலைவிக்காக அந்த தழை கண்ணி இன்றைக்கு நம்ம பூச்செண்டு கொடுக்குற மாதிரி அன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு தோழி கிட்ட நிற்கிறார். தோழி சரின்னு சொன்னாதான் தலைவியை இவர் சந்திக்க முடியும். இப்ப தோழி கிட்ட அப்படியே குறை இறந்து தன்னுடைய குறையை நீதாமா தீர்த்து வைக்கணும், தலைவியை நான் சந்திக்கணும் என்று தன்னுடைய குறையை வெளிப்படுத்தி பாங்கியிடம் நிற்கிறார் தலைவன். அந்த சூழல்ல தலைவன் தலைவியை பிறகு கூடிய அந்த உண்மை. மூன்றாவது இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல். ஏற்கனவே கொடுத்தது போல அந்த தழை கண்ணி, கண்ணினா மாலை, இதையெல்லாம் கொண்டு வர பாங்கி அதனால் தலைவியை தலைவன் ஏற்கனவே சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவ உணர்ந்துக்கிறான். எப்படி உணர்றான்னா, அந்த தலைவியோட அந்த வாசம், அவளுடைய அந்த வடிவம் தோற்றம், அவளுடைய ஒழுக்கம், அவ சாப்பிடுற விதம், பிறகு செய்யற செயலை அவளே மறந்துட்டு நிற்கிறா. தோழிகளோடு ஒன்னா இல்லாம தனியா போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல எப்பவுமே ஒரு இடத்துல நின்றுட்டு ஏதோ ஒரு சிந்தனையோட இருக்கிறா. இப்படியான நிலைகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பாங்கி இவர்களுடைய மனநிலையை உணர்ந்துக்கிறான். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவ ஆய்வு செய்து பிறகு இதற்கு இதுதான் காரணம் என்று ஐயமும் தீர்ந்து அவங்க பேசுற பேச்சையெல்லாம் கவனிக்கிறான். அவங்க எதெல்லாம் பொய்யான வார்த்தைகள் சொல்றாங்க, அவங்க சொல்ற வார்த்தையில எதெல்லாம் மெய்யான வார்த்தையாக இருக்கிறது, அதையெல்லாம்
வரிசையாக மனதுல நினைத்து பார்த்து அந்த உண்மை தன்மையை ஆராயிறார். பிறகு தலைவன் வந்து கேட்கிற போது, அந்த குறை ஒன்று வெளிப்படுத்தி நிற்கிற போது, தோழியானவள் பல கேள்விகளை எல்லாம் கேட்டு அதனுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறார். உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய பேர் என்ன, நீ ஏன் இப்படி இருக்க என்பது போல நிறைய கேள்விகளை கேட்டு அவனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறான். புரிந்து கொண்டு அவனுடைய அந்த உண்மை நிலையை தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்தபடியா இவ பேசுறான். பேசி தலைவனை பற்றி சில நேரம் இகழ்ந்து என்று சொல்லுவதை விட ஒரு நக்கலா பேசுற மாதிரி தலைவனை பற்றி பேசி சிரிக்கிறார். அப்போது அந்த தலைவனுடைய மனக்கருத்து என்ன என்பதையும் உணர்ந்துக்கிறார். இப்படி பல்வேறு சூழல்கள்ல தலைவியினுடைய நிலையையும் தலைவனுடைய நிலையையும் தோழியானவள் தன்னுடைய அறிவு கூர்மையால் உணர்ந்து கொண்டு அதிலே ஒரு தெளிவை பெற்று, சரி அடுத்து இவங்க ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளலாம் என்று தன்னுடைய அறிவாலே முடிவு செய்வதுதான் பாங்கி மதி உடன்பாடு. அதற்கு பிறகுதான் தோழியே தலைவனோடு சந்திக்க உதவி செய்வான். எடுத்த உடனே அந்த உதவி செய்வதெல்லாம் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இதை, குறிப்பாக மாணவிகள், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். எடுத்த எடுப்பிலேயே ஒருவரை நம்புவது, அவர்கள் சொல்ற பேச்சுக்கு ஆட்படுறது, இப்படியெல்லாம் இல்லாம அவங்களுடைய உண்மையான மனக்கருத்து என்ன, அவங்க எண்ணம் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் பல நிலைகளில் ஆராய்ந்து தெளியணும். அதுல இந்த பாங்கிமதி உடன்பாடு அவ்வளவு அறிவு கூர்மையான ஒரு வெளிப்பாடாக அமைச்சிருக்காங்க. அது இன்றைக்கு தேவையான ஒன்று. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் இலக்கியத்துல நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதுறோம். ஆனா இலக்கணத்துல இவ்வளவு செய்திகள் இருக்கு. ஆனால் இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் வந்ததே தெரியல சமுதாயத்துல, வெளியில. இலக்கியத்தை சார்ந்தே கட்டுரைகள் மிகுதியாக வருது. ஆக இதையெல்லாம் சார்ந்து நாம் கட்டுரை எழுதும் போது அது நேரடி பயன்பாடு கொடுப்பதாக அமையும். சரி, 9வது பாங்கிமதி உடன்பாட்டிற்கு பிறகு அந்த பாங்கி கூட்டுவிக்கிற அந்த கூட்டம், அதுதான் பாங்கியின் கூட்டம், 9வதா இருக்கு. பாங்கியினுடைய கூட்டம் இது 12 வகைப்படும். பாங்கியின் கூட்டம் 12 வகைப்படும். வகை. முதல்ல தலைவன் வந்து இறந்து பின்னிருப்பார். தலைவி தோழி கிட்ட தலைவியை பார்க்கணும் என்று அந்த சூழலை எல்லாம் எடுத்து சொல்லி, நீதான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோழியின் பின் நிற்றல் தான் இறந்து பின்னிற்றல். நின்ன உடனே அவ எடுத்த உடனே சம்மதிக்க மாட்டான். தோழியும் மறுத்துட்டு சில நேரத்தில் தொலைவா போயிடுவா, இல்ல பேசாம இருப்பா, இது போல ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. இப்படி தோழி மறுத்து சொல்லவே தலைவன் அடுத்த கட்டமா என்ன செய்வாரு, நீ சம்மதிக்கல அப்படின்னா நான் மடலேறுதல் செய்வேன். ஊருக்கு நடுவுல பனங்கற்குகளால் அமைக்கப்பட்ட ஒரு மரம் போல அதில் ஏறி நான் என்னுடைய கருத்தை ஊர் முழுக்க எல்லோருக்கும் வெளிப்படுத்தி நான் அங்கிருந்து குதிச்சிடுவேன் என்பது போல நான் மடல் ஏறுவதை அவர் தெரிவிப்பார். இதுதான் மடற்கூற்று. உடனே தோழி என்ன சொல்றா, இல்லப்பா நீ அப்படியெல்லாம் செய்யாத, செஞ்சன்னா அது தலைவிக்கும் கெட்ட பேர் ஆயிடும், நான் உனக்கு உதவி செய்யறேன் என்று மடல் ஏறுவதை விளக்குறா. விளக்கிட்டு அதுக்கு அப்புறமா உடன்படுற தலைவனுடைய எண்ணத்தை நிறைவேற்ற
தோழி உடன்படுவது அது உடன்படல். இறந்து பின்னிற்றல், சேட்படை, மடற்கூற்று, மடல் விலக்கு, உடன்படல். ஆறாவது மடற்கூற்று ஒழிதல். தோழி உடன்பட்ட உடனே, சரிம்மா நீ சொன்னதை கேட்டுட்டு நான் மடல் ஏறத விட்டுறேன் என்று தலைவன் சொல்லுவது, அது மடற்கூற்று ஒழிதல். ஏழாவது குறை நயப்பித்தல். குறை நயப்பித்தல் யாருடைய குறை? தலைவனுடைய குறை. நயம்னா விருப்பம். தலைவனுடைய அந்த விருப்பத்தை தோழி தலைவி கிட்ட எடுத்து சொல்லி இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புமாறு செய்யுது. தலைவனை தலைவி விரும்புமாறு தோழி செய்வதுதான் குறை நயப்பித்தல். அப்படி செய்த உடனே தலைவியும் அதை ஏற்றுக்கொள்ளுதல், நயத்தல். ஒன்பதாவது கூட்டல். தோழியானவர் தலைவியை குறியெடுத்து உய்ப்பது. ஒரு இடத்துல சந்திப்பதற்கென்று ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்துல கொண்டு சேர்ப்பது. சேர்த்துட்டு வந்துருவா, இருவரும் மகிழ்ச்சியா கூடி மகிழ்ந்து இருப்பாங்க. இது கூடல். இறுதியாக ஆயம் கூட்டல். ஆயம்னா இவர்களுடைய தோழிமார்கள் இருக்கக்கூடிய கூட்டம். நீ அவங்க கிட்ட போமா, நீ தனியா இருக்க வேண்டாம் என்று தலைமகளை அழைத்து சென்று இந்த பாங்கிய கூட்டத்திடை சேர்ப்பது. 12வது வேட்டல். வேட்டல் என்றால் விரும்புதல். பாங்கி சொன்னபடி தலைவன் அந்த விருந்துக்கெல்லாம் உடன்படுவது, விரும்புவது. இவ்வாறு பாங்கியின் கூட்டம் 12 வகைப்படும். இறந்து பின்னிற்றல், சேட்படை, மடற்கூற்று, மடல் விலக்கு, உடன்படல், மடற்கூற்று ஒழிதல், குறை நயப்பித்தல், நயத்தல், கூட்டல், கூடல், ஆயம் கூட்டல், வேட்டல் என்று இந்த பாங்கியின் கூட்டம் 12 வகைப்படும். இதனுடைய விரி அது விரிந்து கொண்டே செல்லும். So, 24 விரிகள் இருக்கின்றன. அது இருக்கட்டும். இந்த இறந்து பின்னேற்றல், செயற்படுத்தல் சொல்றேன் இல்லைங்களா, அந்த இந்த முதல் இரண்டையுமே அவர் விளக்கமா பேசுறார். ஒவ்வொரு செய்தியையும் இந்த இரண்டை பற்றிய 20 நிலைகள்ல செய்திகளை வெளிப்படுத்துறார். தலைவன் எப்படி இறந்து இருக்கிறாரு, அதற்கு தோழி எப்படி மறுத்து சொல்றாங்க, அதற்கு பிறகு மடல் கூற்று, மடல் விலக்கு, இதை பற்றி 7 வகை நிலைகளில் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். இந்த இரண்டை பற்றியுமே 7 நிலைகளில் கருத்து. பிறகு குறை நேர்தல், மடற்கூற்று ஒழிதல், இந்த இரண்டை பற்றி 9 நிலைகளில் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். 9. குறை நயப்பித்தல், நயத்தல், இந்த இரண்டை பற்றி 6 நிலைகளில் கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. 6 நிலைகள். பிறகு இது தனித்தனி செய்திகள் தான்.
கூட்டல் கூடல் ஆயம் கூட்டல் வேட்டல். சரி. பத்தாவது பகற்குறி. பகற்குறி கலவியலில் கிளவி தொகைகள் 17 பார்த்திருக்கோம். அடிப்படை அதுதான். இந்த இயலினுடைய மொத்த சாராம்சமே இந்த 17 தான். இந்த 17ல 10வதாக இருக்கக்கூடியது பகற்குறி. பகலிலே ஒரு இடத்தை குறித்து இவர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது. இந்த பகற்குறி 4 வகைப்படும். கூட்டல் கூடல் ஆயங்கூட்டல் வேட்டல் என்று 4 வகைப்படும். அதை எழுதிக்கோங்க. கூட்டல் கூடல் இங்கே ஆயங்கூட்டல் என்பது பாங்கியின் கூட்டல். பாங்கியின் கூட்டல் வேட்டல். 4 வகைகளும் பகற்குறிக்கும் உரியதாக சொல்லப்பட்டது. 4 தான் பகற்குறியின் வகைகள். பகற்குறியின் வகைகள் 4: கூட்டல் கூடல் பாங்கியின் கூட்டல் வேட்டல். இந்த பகற்குறியினுடைய விரிவு 12. பகற்குறியின் விரிவு 12. இதுல ஒரு சார் பகற்குறி. ஒரு சார் பகற்குறி 3 வகைப்படும். ஒரு சார் பகற்குறி 3 வகைப்படும். 1 இரங்கல், 2 வன்புரை, 3 இர்சரிப்பு உணர்த்தல் என்று ஒரு சார் பகற்குறி 3 வகைப்படும். இரங்கல், வன்புரை, இர்சரிப்பு உணர்த்தல். ஒரு சார் பகற்குறி அப்படின்னா தலைவன் தலைவி 2 பேர்ல ஒருவர் மட்டும் அந்த இடத்திற்கு போயிட்டு மற்றொருவர் வராது இருக்கக்கூடிய நிலைதான் ஒரு சார் பகற்குறி என்று பார்க்கிறோம். அதுல முதலாவதா இரங்கல், வருத்தமடைதல், ஒருவரை ஒருவர் காணாது வருத்தமடைதல். பிறகு வற்புறுத்தி தோழி கிட்ட பேசுறது. பிறகு தோழி இல்லப்பா தலைவி வீட்டுல எடுத்து வெளியே அனுப்பல, வீட்டோட உள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. இதுதான் இர்சரி, வீட்டுக்காவல். வீட்டுக்காவலில் இருப்பது இர்சரி. இந்த ஒரு சார் பகற்குறி
இதனுடைய விரிவு 14. ஒருசார் பகற்குறின்னா அது சார்ந்து செய்திகளை எழுதுகிற அளவுக்கு இந்த தலைப்புகளை மனசுல வச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. காரணம் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய காலம் ஆகஸ்ட், அந்த மாதத்திலே தேர்வு என்று எடுத்துக்கிட்டா ஒரு 2 மாதம் இதற்குள்ள அனைத்து பகுதிகளையுமே நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு நாம் என்ன தயாரிப்போடு அந்த தேர்வை அணுகலாம் என்கிற திட்டமிடல் தான் மிக முக்கியமானது. சரி, இந்த அளவோடு இன்றைக்கு இருக்கட்டும். பகற்குறி, பிறகு பகற்குறி இடையீடு முதல் அடுத்து நம்ம பார்க்கலாம். 17 கிளவி தொகைகள்ல 10 கிளவி தொகைகள் பற்றி இன்றைக்கு இந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இயற்கை புணர்ச்சி 1, 2 வன்புரை, 3 தெளிவு, 4 பிரிவுழி மகிழ்ச்சி, 5 பிரிவுழி களங்கள், 6 இடந்தலைப்பாடு, 7 பாங்கர் கூட்டம், 8 பாங்கிமதி உடன்பாடு, 9 பாங்கியர் கூட்டம், 10 பகற்குறி. அடுத்து இன்னும் 7 இருக்கு. பகற்குறி இடையீடு, இரவுக்குறி, இரவுக்குறி இடையீடு, வரைதல் வேட்கை, வரைவு கடாதல், ஒருவடி தனத்தல், வரைவிடை வைத்து பொருள்வயிர் பிரிதல் என்கிற இந்த நிலை. இதுல இயற்கை புணர்ச்சியில தலைவியின் புணர்ச்சி 4 வகைப்படும். வேட்கை உணர்த்தல், மறுத்தல், உடன்படல், கூடல். வன்புரை 2 வகைப்படும். ஐயம் தீர்த்தல், பிரிவு அறிவுறுத்தல். தெளிவு ஒன்றுதான், அதுல வகைகள் இல்லை. தலைவன் சொல்ல தலைவி தெளிவு கொள்வது அது ஒன்றுதான். அடுத்து பிரிவுழி மகிழ்ச்சி 2 வகைப்படும். பிரிவுழி மகிழ்ச்சி 2 வகைப்படும். ஒன்று செல்லும் கிடத்தி செலவு கண்டு உள்ளத்தோடு சொல்லல், அதாவது தலைவி போறதை பார்த்துட்டு தன்னுடைய மனதிற்குள்ளாகவே சொல்லி மகிழ்வது. 2 செல்லும் கிடத்தி செலவு கண்டு பாகனோடு சொல்லல் என்று பிரிவுழி மகிழ்ச்சி 2 வகைப்படும். பிரிவுழி களங்களும் 2 வகைப்படும். ஒன்று மருளூற்று உரைத்தல், 2 தெருளூற்று உரைத்தல். இடந்தலைப்பாடு அது 3 வகைப்படும். இடந்தலைப்பாடு 3 வகைப்படும். தெய்வம் தெளிதல், கூடல், விடுத்தல். தெய்வம் தெளிதல், கூடல், விடுத்தல். சரி, பாங்கர் கூட்டத்தின் வகைகள் 7. பாங்கர் கூட்டத்தின் வகைகள் 7. 1 சார்தல், 2 கேட்டல், 3 சாற்றல், 4 எதிர்மறை, 5 நேர்தல், 6 கூடல், 7 பாங்கீர் கூட்டல். பிறகு பாங்கர் கூட்டத்தை தொடர்ந்து பாங்கிமதி உடன்பாடு, இது 3 வகைப்படும். பாங்கிமதி உடன்பாடு 3 வகைப்படும். 1 முன்னுற உணர்தல், 2 குறைவுற உணர்தல், 3 இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் என்று பாங்கிமதி உடன்பாடு 3 வகைப்படும். பாங்கீர் கூட்டம் 12 வகைப்படும். நம்ம பார்த்தோம். பாங்கீர் கூட்டம் 12 வகை. இறந்து பின்னிற்றல், சேட்படை, மடற்கூற்று, மடல் விளக்கு, உடன்படல், மடற்கூற்று ஒழிதல், குறை நயப்பித்தல், நயத்தல், கூட்டல், கூடல், ஆயங்கூட்டல், வேட்டல். பிறகு பகற்குறி. பகற்குறி 4 வகைப்படும். கூட்டல், கூடல், பாங்கீர் கூட்டல், வேட்டல். ஒருசார் பகற்குறி 3 வகைப்படும். இரங்கல், வன்புரை, ஈர்சரிப்பு உணர்த்தல். இந்த அளவில் இன்றைய செய்திகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய பிற செய்திகளை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் என்கிற அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும்